என்னடா எல்லாத்துக்கும் உடம்பு போட்டுக்கிட்டே இருக்கே, நமக்கு உடம்பு போடுது, எப்படியாவது வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம், அதில் சொல்கிற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம், அப்புறம் டயட்டை ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் வெயிட் குறைஞ்ச பாடு இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு அதோட பெனிஃபிட்ஸ் இருக்கும், பட் ஆனால் எல்லாத்துக்குமே அது பெனிஃபிட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அப்படி ஒரு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ஒரு செய்தியை வந்துட்டு நம்பி மதுரையை சேர்ந்த ஒரு பொண்ணு வெயிட்டு குறைக்கிறதுக்காக வெங்காரம்னு ஒரு பொருளை சாப்பிட்ருக்காங்க. அதாவது அந்த பொருளை சாப்பிட்டா 2 வாரத்தில் 4 கிலோ குறையும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ அப்படி சாப்பிட்ட அந்த பொண்ணுக்கு என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாந்தி மயக்கம் இதெல்லாம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வந்தாலும் அது சரியாகலை. வாந்தியும் வயிற்று வலியும் சரியாகலை. அன்றைக்கி நைட்டு அவங்க அப்பா மடியிலேயே செத்து போயிடுச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பெரிய சின்ன பொண்ணெல்லாம் இல்லை, ஒரு 25 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஆனால் அந்த பொண்ணோட அறிவு வளர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வரது எல்லாத்தையுமே நம்பணும், இல்லை இன்ஸ்டாவில் வரது எல்லாத்தையுமே நம்பணுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக நாட்டு மருந்துங்கிறத வர்றப்போ, ஏன்னா நாட்டு மருந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாட்டு மருந்து போய் எடுத்துக்கணுங்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதே கடையிலையோ இல்லை அதே ஹாஸ்பிட்டல்லையோ, அதாவது நாட்டு மருந்து கொடுக்குற அந்த இடத்துலையே ஒரு 1/2 hour இல்லை 3 hours வரைக்கும் உட்கார வைப்பாங்க. ஏன்னா அந்த நாட்டு மருந்து எப்படி வேலை செய்யும், ஒவ்வொருத்தரோட உடம்புக்கு ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்க உட்கார வைப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு சாப்பிட்டது வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டது. அதே மாதிரி வெங்காரம்ங்கிற பொருளை தனியாக சாப்பிடக்கூடாதாமா. ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு அது எதுவுமே தெரியல. தெரியாமல் உடம்பை குறைக்கணும், ஈஸியாக உடம்பை குறைக்கணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது பண்ணி உயிர் போனது தான் மிச்சம். ஸோ இதுக்கு இப்போ ஆயுஷ், அதாவது மத்திய அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற ஆயுஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆயுஷ் கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டுட்டு எந்த விதமான மருந்துகளையும் எடுத்துக்கோங்க, நீங்களாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே ஈஸியாக எதுவுமே கிடைக்காதுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே.